வணக்கம். அரசியல் கட்சிகளின் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்த முருக பக்தர்கள் மாநாடு, இப்போது அந்த அரசியல் கட்சிகளுக்கே ஒரு முன்னுதாரணமாகி பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. தமிழகத்தில் அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் அடிக்கடி மாநாடுகளை நடத்தி வருகின்றார்கள். அந்த மாநாடுகள் நடந்து முடிந்ததும் அந்த இடத்தில் உணவுப் பொட்டலங்களும் தண்ணீர் பாட்டில்களும் குப்பை கூளங்களும் சிதறி கிடக்கும். மாநாட்டில் பயன்படுத்தப்பட்ட இருக்கைகள் உடைத்து வீசப்படும். அங்கு கட்டியிருக்கும் தோரணங்களில் இருக்கும் வாழைத்தார், இளநீர் போன்றவைகளை எடுத்துச் செல்ல ஒரு போட்டியே நடக்கும். அது மட்டுமின்றி அமர்ந்திருந்த இருக்கைகளை அப்படியே அவரவர் வீடுகளுக்கு தூக்கிச் சென்ற சம்பவங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தன. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலும் அப்படித்தான் நடக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கெல்லாம் பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மாநாடு இரவு 8:30 மணிக்கு நிறைவடைந்தது. உடனே முருக பக்தர்கள் அனைவரும் கலைந்து செல்லாமல் ஒருங்கிணைந்து இருக்கைகள் அனைத்தையும் அடுக்கி ஒழுங்குபடுத்தி வைத்துள்ளனர். மாநாட்டு திடலில் சிதறி கிடந்த குப்பைகள், தண்ணீர் பாட்டில்கள், உணவுப் பொட்டலங்களை சேகரித்து ஒரே இடத்தில் குவித்தனர். அந்த குப்பைகள் அனைத்தையும் பொறுப்பாக வாகனங்களில் ஏற்றி குப்பை கிடங்குகளில் கொண்டு போய் சேர்த்தனர். அதனால் மாநாடு நடந்த மதுரை அம்மா திடல் மாநாடு நடந்த சுவடே தெரியாத அளவிற்கு பளிச்சென சுத்தமாக மாறிவிட்டது. அது மட்டுமின்றி பல லட்சம் பேர் திரண்ட அந்த மாநாட்டில் பக்திபூர்வமான சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் காணப்பட்டது. போக்குவரத்தை முருக பக்தர்களே சீரமைத்தனர். எந்த விதமான சண்டை சச்சரவுமின்றி மிக அமைதியாகவும் மாநாட்டை நடத்தி முடித்துள்ளனர். இப்படித்தான் ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற முன்னுதாரணத்தை முருக பக்தர்கள் மாநாடு உருவாக்கியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகின்றார்கள். இது நாட்டுக்கு தேவையான நல்ல முன்னுதாரணம். நன்றி, வணக்கம்.